irritating. What happened? This daddy, he's coming always late at night. 10 o'clock, 10:30, sometimes it even becomes 11 o'clock. Everyone has their own family time, but we go to bed even before daddy reaches home. Just look at this, my friend, what she's posted on Instagram. They've gone for a family trip and they're having so much of fun, but we never get fun. So that is the problem. Yes, that is a problem. And also, daddy never buys new clothes. He's always wearing that old clothes. No matter what family function we go, he's wearing the same old clothes. This is bad. Okay, I understand. But have you ever wondered why daddy comes late? Have you ever stood up in class by, someone is coming and asking you, why have you not paid your fees? Never. Or have you ever slept hungry? No. No, that is because you're telling that daddy comes home late. He works late so that your fees is being paid, so that you don't stand up in class saying that you have not paid the fees, or so that you are wearing good clothes, so that you don't sleep hungry. You should understand the sacrifice. I never thought about it this way. So my dear friends, welcoming all of you to Time for Battle. So it's another day, it's a special day, that is Father's Day. ஸோ இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த உண்மையை நம்ம வந்து புரிந்து கொள்வோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எல்லாருமே நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம நினச்சிட்ருப்போம், எங்கள் அப்பா வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அவர் வந்து புது ட்ரெஸ் வாங்குறதில்ல, அவர் எப்போதுமே வேலையிலே இருக்கார், எங்கேயுமே கூட வரமாட்டேன்றாரு அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் வந்து ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஏன் இதெல்லாம் இவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணுறாரு? ஏன் அவர் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுறதில்ல? ஏன் அவர் வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்குறதில்ல? ஏன் அவர் வந்து உங்கள் கூட டூருக்கெல்லாம் வர்றதில்ல? ஏன்னா அவர் உங்கள் மேலே வந்து கரிசனையாக இருக்கார். நீங்கள் வந்து பாருங்கள் நல்ல ஒரு லைஃப்பை வாழணும், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும், நீங்கள் எப்போதுமே வந்து பட்டினியாக நீங்கள் வந்து தூங்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதற்காக தான் வந்து உங்களுடைய ஃபாதர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நாம் பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம வந்து நிறைய பேர் இருப்பீங்க, நம்மளுடைய ஃபாதர்ஸ்கிட்ட நிறைய பேர் பாருங்கள் இந்த நேரத்தில் பேச மாட்டீங்க. நிறைய சன்ஸ் எல்லாம் இருப்பீங்க, நீங்கள் வந்து ஃபாதர்ஸ்கிட்ட முகமுகமாக பேசக்கூடிய மாட்டீங்க. நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகிட்ட பாருங்கள், நம்ம நினச்சிக்கிறோம் இப்போ நம்மளாம் கெத்தாயிட்டோம் அப்படின்னு ஒரு கெத்து நினச்சிக்கிறீங்க, ஃபாதர்கிட்ட பேசவே மாட்டீங்க நிறைய பேர். ஸோ இன்றைக்கி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு உணர்ந்து கொள்வோம், நம்மளை வந்து படித்து நல்ல பெரிய ஆள் ஆக்கியது நம்மளுடைய ஃபாதர் தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணார். அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய சாக்ரிஃபைசஸ், இதனால தான் வந்து நம்ம இந்த நிலையிலையும் நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் இருக்கோம், நல்ல வந்து ஒரு எஜுகேஷன் நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு, நல்லா வந்து நம்ம இருக்கோம்னா நம்மளுடைய ஃபாதருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அவருடைய சாக்ரிஃபைஸ் தாங்க காரணம். ஸோ அதே போல தான் நம்ம சாக்ரிஃபைசஸ்ன்னு சொல்லும்போது ஒரு அல்டிமேட்டான ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. அது என்னன்னா, காட் ஜீசஸ் வந்துட்டு நம்மளுக்காக அவருடைய ஜீவனே வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லையா? இதுதான் வந்துட்டு ஒரு ட்ரூ ஃபாதர்ஸ் லவ். இந்த நாள்லையும் நம்ம எல்லாருமே ஒரு வேர்ஸ் நம்ம படிக்க போகிறோம், ஏசாயா 53:5. He was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was on him, and by his wounds we are healed. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம படித்தது போலவே அவ்வளோ டார்ச்சர்ஸ், அவ்வளோ வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டை ஏன் வந்துட்டு ஏசப்பா ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? அது உங்களுக்காகவும் அது எனக்காகவும் தான். அவருடைய அன்பு அப்படியே வந்துட்டு ரிவீல் ஆச்சு, அது உங்களுக்கும் எனக்கும். ஸோ இந்த நாளில் எப்படி ஒரு ஃபாதர்ஸ் லவ் மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியாமலே போயிடுதோ, அதே போல் காடோடைய லவ்வும் நிறைய டைம் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேன்றோம். அவருடைய சாக்ரிஃபைஸஸை வந்துட்டு நம்ம அறியாமலே நம்ம போயிடும். அதனால் இந்த நாளில் நம்ம ஒரு காரியம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஒவ்வொரு ட்ராப் பிளட்டும் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த வேலையிலும் நம்ம கண்களை மூடி நம்ம பரலோகத்தில் இருக்கிற நம்ம அப்பா கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். இசப்பா மை துதிக்கிற ராஜாவே, அப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொரு ஃபாதர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா அப்போ எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் எங்களுக்காக அவங்க செய்கிறாங்களே ஆண்டவரே, அவங்களெல்லாம் ஆசீர்வாதிங்க, நல்ல ஹெல்த்தையும் நல்ல பிளெஸ்ஸிங் கொடுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு செய்கிற அந்த அல்டிமேட் சாக்ரிஃபைஸை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளும்படியா அந்த ஒரு அப்பா ஃபாதர் இன் ஹெவனுடைய அப்பா அந்த அன்பை நாங்கள்
ஒவ்வொருத்தரும் புரிந்து அதன்படியாக நாங்கள் வாழும்படியாக உண்மை நேசிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. இந்த ஒரு ஃபாதர்ஸ் டேல அப்பா இது ஆண்டவர் நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை உடைய அன்பை நீங்கள் ரிவீல் பண்ணுறதுக்காக நன்றி ஆண்டவரும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். So my dear friends, as we have heard today, let's all understand our Father sacrifices, what all He does for us in our life. And also, let's all remember the ultimate sacrifice of the Father in heaven, our Lord Jesus Christ, made for us in bringing us out of sin and keeping us holy and pure. So wishing all the wonderful fathers out there a happy Father's Day. For life-changing videos, subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.